இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் ரூ 8000 ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ 20 எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அசல் 8000 ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 20னா வட்டி வீதம் என்ன கேக்குறாங்க, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க என்ன கேக்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஆர் பவர்ல இந்த வருடம் என்ன சொல்றாங்க, 2 வருடம். அப்ப அந்த பவர்ல இந்த 2 போட்டுதாங்க சீக்வல் டு இங்க கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 20. சோ 20 இன்ட்டு 2 வருஷம் சொன்னதுனால 2 டைம் 100 100 இன்ட்டு 100 வகுத்தல் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 8000 ரூபாய். சோ இங்க ஒரு 3 ஜீரோ இருக்குது, இந்த ஒரு 3 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்க 4ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 5, நெக்ஸ்ட் இங்க 10 2ஆல கேன்சல் பண்ணா 5. சோ நெக்ஸ்ட் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 25. ஸோ இந்த 25 5 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஸோ இங்க ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர்க்கான பிளேஸ்ல என்ன இருக்குது, 5. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு 5. வட்டி வீதம் பார்த்தோம்னா 5%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 32,000 ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ 20னா வட்டி விதம் என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.